வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிகழ்வு இப்போது நிறைவேறியிருக்கிறது. இது சம்பந்தமாக நம்முடைய அந்த நகாயினுடைய சேர்மனும் நம்முடைய தலைமைச் செயலாளரும் ஓரளவிற்கு பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இனிமேல் திருமங்கலம் தொகுதி பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் பின்னலும் அந்த டோல்கேட்டில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். என்ன ஆவணங்கள் காமிச்சு போகணும்? அந்த வருகிற போது ஆதார் கார்டு காமிக்க வேண்டும் என்றும், அங்கிருந்து வருவதற்கு ஒரு பாதையையும் திரும்பி செல்வதற்கு ஒரு பாதையையும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவர்களுடைய அந்த நிர்வாகத்திலிருந்து ஒரு ஆளை நியமித்து அதற்கான ஆதார் கார்டை காமித்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். 2020 என்னென்ன மாதிரி விதிமுறைகள் சொல்லியிருக்கோம்? 2020 என்னென்ன விதிமுறைகள் இருந்ததை அதை அப்படியே கடைப்பிடிக்கணும் தான். அது என்னென்ன விதிமுறை இருக்குன்றத அதை இனிமேல் காமிச்சு இப்போ இப்படித்தான் போகணுன்றத நம்மளும் அந்த ஒப்பந்த காமிச்சு 2020 23 வரைக்கும் போட்ட அந்த ஃபைன் கட்டணத்தை நம்ம அவங்ககிட்ட திரும்ப பெறணும்னு சொல்லுவோம். அதை கோரிக்கையாக வச்சு, ஏன்னா இப்போ 2020 என்ன நடந்ததோ அது மாதிரி 2023 24 இப்போ நடக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் இப்போ பொதுமக்கள் வணிகர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடப்பட்ட நேரத்தில் எங்கள் வண்டி நம்பரை இதை எடுத்து அதுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்களுடைய சார்பில் இந்த நகாய்க்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இல்லை, தலைமையில் பேசிட்டு இருக்காங்க, அது ரிட்டனாக முடிவு 100% வெற்றி பெற்றிருக்கு. இவங்க கேட்டது 2020 எங்களுக்கு எப்படி அனுமதிச்சார்களோ அதை போல அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்று நாங்கள் தலைமையிடத்தில் நம்முடைய தமிழக அரசில் சொல்லி அந்த நகாயினுடைய சேர்மனும் வந்து தலைமைச் செயலாளர் பேசியிருக்காரு. அதனால 2000 எப்படி சென்றாங்களோ அது மாதிரி இனிமேல் அந்த வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி ஒத்திருக்கிறாங்க, நகாயிட்டு சொல்லியிருக்கிறான். அதனால இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் மூர்த்தி. அங்கிருக்கக்கூடிய பகுதிவாசிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த அறிவிப்பை அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வெளியிட்டிருக்கிறார். சார்ந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் தரப்புடன் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2020 ஆண்டை போலவே உள்ளூர் மக்கள் சுங்க கட்டணம் இல்லாமல் கப்பலூர் சுங்கச்சாவடியில் பயணம் செய்யலாம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட ஆதார் அட்டை போன்ற அந்த ஆவணங்களை காண்பித்துவிட்டு அவர்களுக்கான செல்வதற்கான ஒரு வழி, மீண்டும் வருவதற்கான ஒரு வழி என்று ஒதுக்கப்பட்டும் அந்த வழியில் அவர்கள் சென்று வரலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு இனி சுங்க கட்டணம் இல்லை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை இருந்து வந்த நிலையில் அது சார்ந்த போராட்டத்தையும் அந்த பகுதிவாசிகள் முன்னெடுத்தனர். இந்த நிலையில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த பேட்டியை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார் சுங்க கட்டணம் இனி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மதுரை திருமங்கலம் கப்பலூர்ல விதிமீறி நகராட்சி எல்லைக்குள்ள சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டதுக்காக எதிராக நடைபெற்று வந்த போராட்டங்களுடைய எதிரொலியாக உள்ளூர் வாகனங்களுக்கு 2020 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கட்டண விலக்கானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கடந்த வாரம் மறுபடியும் அந்த விலக்கு நீக்கப்பட்டு, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி விலக்கு நீக்கப்பட்டு 50% கட்டணம் வசூலிக்கப்படும் சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்தனால வணிக சங்கங்கள், தொழிற்பேட்டை நிறுவனத்தார், அந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் ஜூலை 10 அந்த நாள் முழுவதும் சுங்கச்சாவடியில மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க, மறியல் போராட்டம். அந்த போராட்டத்தை தொடர்ந்து உள்ளூர் வாகனங்கள் விலக்கு அளிப்பு தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி தலைமையில மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது தோல்வியடைந்த நிலையில தற்பொழுது இன்னைக்கு நடந்த 2ஆம் கட்ட அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமாக
வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது, வெற்றி அடைந்திருக்கிறது. உள்ளூர் மக்களுக்கு 2020க்கு முன்னாடி இருந்த நிலை தொடரும்னு அமைச்சர் மூர்த்தி தெரிவிச்சிருக்காரு. உள்ளூர் மக்களுக்கு அவங்களுடைய உள்ளூர் முகவரியினுடைய அடிப்படையில அவங்களுக்கு முழு கட்டண விலக்கானது அளிக்கப்படும், அவங்களுக்கு டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்படாது. அதுபோக இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவங்களுக்கு நடுவுல இந்த 2020க்கு அப்புறம் 3 ஆண்டுகளாக அவங்க பயணிச்சதுக்கு உண்டான கட்டணங்களை முழுமையா செலுத்தணும் அப்படின்னு சொல்லி 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முழு அபராத கட்டணம்னு சுங்கச்சாவடி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த கட்டணத்தை ரத்து செய்யறது தொடர்பாகவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம்னு அமைச்சர் மூர்த்தி சொல்லியிருக்காரு. அதுவும் பரிசீலிக்கப்பட்டு அந்த கட்டணம், அந்த அபராத தொகை விதிப்பு தொடர்பான அறிக்கையும் ரத்து செய்யப்படும் தகவலை தெரிவிச்சிருக்காரு. இன்னும் ரொம்ப முக்கியமா இந்த கட்டண விலக்கு அளிப்பது தொடர்பாக அந்த மக்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கோரிக்கை என்னன்னா, எழுத்துப்பூர்வமான அறிக்கையை, எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்பந்தத்தை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளணும். கொடுத்தா மட்டும்தான் நாங்க தொடர முடியும், இல்லைன்னா மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த எழுத்துப்பூர்வ அறிக்கை தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தலைமைச் செயலாளரோட பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த பேச்சுவார்த்தை முடிந்த, ஆலோசனை முடிந்த பின்னாக அந்த எழுத்துப்பூர்வ அறிக்கையும் தரப்படும் அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில நாளைக்கு நடைபெறுவதாக இருந்த அந்த முழு கடையடைப்பு மற்றும் உள்ளூர் ஆர்ப்பாட்ட போராட்டம் என்பது நடைபெறாது என்ற நிலைதான் இப்போ தெரிய வந்திருக்கு. அபிநயா, வரும் நாட்களில் இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அமைச்சர் மூர்த்தி அங்கு சுங்க கட்டணம் உள்ளூர்வாசிகளுக்கு இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெற்றி.